கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா 4 அதிகாரம் 11 ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது, ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணின பின்பு யோர்தான் அருகிலே வருகிறார். தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவா, திடன்கொள், பயப்படாதே. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஜனங்கள் வாழ்நாளெல்லாம் உனக்கு பயப்படும்படிக்கு அதிசயங்கள் நடத்துவேன் என்று சொல்லி அவனை கனம் பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், யோர்தான் அறுப்பு காலத்திலே கரை புரண்டு ஓடினாலும் அந்த யோர்தான் திறக்கப்படும். செங்கடல் திறந்தது போல யோர்தான் உங்களுக்கு வழிவிட்டு அனுப்பும். நீங்கள் அதை கடந்து போவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அதை சுமந்து கொண்டு யோர்தான் தண்ணீர் அருகிலே வந்து தங்கள் கால்களை அதன் மேல் வைக்கும் பொழுது யோர்தான் திறக்கப்படும் என்று சொன்னார். யோசுவா ஜனங்களுக்கு அதை அறிவித்து அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி அவர்களை அழைத்து வருகிறார். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிறார்கள். அவருடைய உள்ளங்கால் யோர்தான் கரையிலே தண்ணீரிலே பட்ட உடனே யோர்தான் இரு குவியலாக, ஒரு பக்கம் ஆதாம் ஊர் வரைக்கும் குவியலாக நின்றது. தென்புறத்தில் இருக்கிறவை பிரிந்து சென்று உப்பு கடலிலே கலந்தது. பாருங்கள், எவ்வளவு அதிசயம்! ஜனங்கள் கடந்து போனார்கள் உலர்ந்த தரை வழியாக. எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கடந்து போக வேண்டும். அவர்கள் யோர்தானை கடந்து கில்காலிலே வந்த பொழுது தேவன் அவர்களுடைய குமாரரை, வனாந்திரத்தில் பிறந்தவர்கள் விருத்த சேதனம் பண்ணாதபடியினாலே மறுபடியும் யோசுவா அவர்களுடைய குமாரர்களை விருத்த சேதனம் பண்ணினார். தேவன் சொன்னார், இந்த இடத்திலே நான் எய்த்தின் நிந்தையையும் அவமானத்தையும் அடிமைத்தனத்தையும் புரட்டி போட்டேன் என்று சொல்லி இடத்திற்கு கில்கால் என்று சொல்லி அழைத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, அடிமைத்தனம் உண்டு. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் திருப்பி பாருங்கள். அது 20 வருடம் வாழ்க்கையானாலும் சரி, 40 வருட வாழ்க்கையானாலும் சரி, 10 வருட வாழ்க்கையானாலும் சரி, 5 வருட வாழ்க்கையானாலும் சரி, எவ்வளவு பாடுகளை நாம் சந்தித்திருக்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி வரும்பொழுது அந்த 40 வருடம் அவர்கள் அனுபவித்த வேதனைகள் எவ்வளவு! அவர்கள் ஓரேபிலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது, ரெவிதீமிலே வந்த பொழுது அமலேக்கியர் அவர்களை எதிர்த்தார்கள். யுத்தம் உண்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். சமாதானமாய் புறப்படுவோம், சமாதானமான வாழ்க்கை உண்டு நமக்கு. திடீரென்று யுத்தம். பிசாசானவன் யுத்தங்களை கொண்டு வருகிறான். குடும்பத்திலே நோய் என்னும் பிரச்சனை, கடன் என்ற பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகளை அவன் கொண்டு வந்து நம்மளை மன முறிவு அடையும்படி செய்கிறான். அதிலே அவர்கள் வெற்றியை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். பிரச்சனைகள் வரும் பொழுது தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிறார். மறுபடியும் சில நாட்கள் சமாதானம், சில வருடங்கள் சமாதானம், மறுபடியும் பிசாசு நம்மளை புரட்டி போடுகிறான். அவர்கள் அப்படித்தான். அவர்கள் புறப்பட்டு வந்த பொழுது எஸ்கோல் பள்ளத்தாக்கில் வந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி மோசே கட்டளையிட்ட இடத்திற்கு சென்றார்கள். சென்ற பொழுது சில மனிதர்களை தவிர, காலேபையும் யோசுவாவையும் தவிர மற்றவர்கள் அந்த தேசத்திலே பெரிய நெடியவர்கள் இருக்கிறார்கள். வானளாவிய பட்டணம்,
வானளாவிய கோபுரங்கள் அவருடைய சுவர்கள், கோட்டை சுவர்கள் பலமாயிருக்கிறது, அவர்களை நம்மை அழித்து போடுவார்கள் என்று சொல்லி ஜனங்களை கரைய பண்ணினார். அவர்கள் சோர்ந்து போனார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்பொழுதும் நமக்கு எதிராக சோர்வான வார்த்தைகள், கரைந்து போகுகிற வார்த்தைகள், நம்மை மன முறிவு உண்டாக்குற வார்த்தைகளைத்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். நாம் எப்பொழுதும் விழித்திருந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு உதவி செய்வார், அவர் நன்மை செய்வார், அவரால் நம்முடைய யோர்தானை கடக்க முடியும், அவரால் நாம் எஸ்கோல் பள்ளத்தாக்கில் இருக்கிற எமோரியரை வீழ்த்த முடியும் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நாம் ஓட்டிச் சென்றால் மட்டுமே சமாதானம் நம்முடைய வாழ்வில் இருக்கும், சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், அதிசயம் தேவன் செய்வார். அவர்கள் அநேக யுத்தங்களை நடப்பித்தார்கள். தேவன் அவர்கள் மத்தியில் அதிசயங்களை செய்தார். மன்னாவினால் போஷித்தார், காடையினால் திருப்திப்படுத்தினார், தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுத்தார், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் பகலிலே மேகஸ்தம்பமாய் அவர்களோடு நடந்து சென்று வழிகளை காட்டினார். சுதந்திரித்துக் கொள் என்று சொன்னார். அவர்களோ முறுமுறுத்தார்கள். நாமும் வாழ்க்கையிலே முறுமுறுக்காதபடி தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தைரியமாய் காலெடுத்து வைப்போம். அவர் சொன்னால் சொன்னதே, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார். வியாபாரத்தை தொடங்க என்று சொன்னால் அவரை ஆசீர்வதிப்பார். எதிரிகளை முறியடிப்பாய் என்று சொன்னால் சத்துருக்களை நீ முறியடிப்பாய். திடன்கொள், தேவன் உனக்குத்தான் வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர்கள் யோர்தானுக்கு வரும் முன்பாக உன்னை சபிக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிலேயாமை கூலி பொருத்தினான். பாலாக் என்ற ராஜா, பிலேயாமுக்கும் ஆசைதான், பணத்தை வாங்கி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கலாம் என்று தான் எண்ணினான். ஆனால் தேவன் அவனுக்கு விரோதமாய் இடைப்பட்டார், அவன் எச்சரித்தார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், எண்ணாகமம் 23:8, தேவன் சபியாதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். பிரியமானவர்களே, இன்று தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். பயப்படாதே, தேவன் உன்னை வெறுக்கவில்லை. ஆகவே மனிதர்களிடம் சாபம் உன்னை தொடுவதில்லை. பயப்படாதே. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது யார் உன்னை சபித்து உன்னை தீமைக்கு உட்படுத்த முடியும்? யார் உன்னை தொட முடியும்? உன்னை தொடுகிறவனை அவருடைய கண்மணியை தொடுகிறது போல அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிலேயாமால் சாபமான சொல்ல முடியவில்லை. அவர்கள் அங்கே இருந்துதான் புறப்பட்டு வருகிறார்கள் யோர்தான் அருகிலே. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து போக வேண்டிய காரியம் இருக்கிறது. தீமையை கடந்து போக வேண்டும். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் தண்ணீரிலே நின்ற பொழுது, உள்ளங்கால் நின்ற பொழுது யோர்தான் திறப்பு கண்டது. உன்னுடைய வாழ்க்கையில் அடைபட்டிருக்கிற காரியங்கள், முடியாது என்று சொல்லி நீ முடியாது என்று சொல்லி வருந்தி கொண்டு இருக்கிற காரியங்கள் திறக்கப்படும். தேவன் அதை திறப்பார். ஆனால் உனக்கு ஒரு ஜெப உதவி வேண்டும், ஆசாரியருடைய உதவி வேண்டும். இந்த யோர்தானை கடந்து போவதற்கு உனக்கு ஜெப உதவி வேண்டும். பரிசுத்தவான்கள் உனக்காக ஜெபிப்பார்கள். பிரதான ஆசாரியராகிய தேவன் உனக்காக மன்றாடுவார். அவர் வழக்காடுகிற தேவன், அவர் உனக்காக பரிந்து பேசுகிற தேவன். உன் சாபங்களை மாற்றும்படியாய், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் அவர் உனக்காக பிதாவிடத்தில் வழக்காடுவார். அவர் பிரதான ஆசாரியர். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர், உனக்கு உதவி செய்கிறவர். நீ உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வார், தடைகளை உடைப்பார், யோர்தான் திறக்கப்படும் என்று சொல்லி நீ விசுவாசித்தால், இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த தடைகளை உடைப்பார். தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்த தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசி. அவருடைய இரத்தம் நிலக்கால்களிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலக்கால்களிலே தடவிய பொழுது சங்கார தூதன் கடந்து போனான். அதுபோல பிசாசின் கிரியைகள் உன் வீட்டை விட்டு கடந்து போகும். அவருடைய இரத்தத்தை மட்டும் விசுவாசி. அவருடைய இரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டு அந்த இரத்தத்தின் மேல் நம்பிக்கையோடு, அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கையோடு இருப்பாயானால், இன்று
சங்கார தூதன் பிசாசானவனுடைய கிரியைகள் உன்னை விட்டு கடந்து போகும். நீ யோர்தானை கடந்து போவாய். தடைகள் உடைக்கப்படும். அங்கே உன்னுடைய நிந்தை புரட்டி போடப்படும். இவ்வளவு நாட்களும் உன்னை இழப்பமாய் நினைத்து உன்னை நிந்தித்த ஜனங்கள், உன்னை ஏளனமாய் பார்த்த ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படிவார்கள். கைப்படிந்தவர்களை தேவன் உனக்கு தருவார். நீ அவர்களை மேற்கொள்ளுவாய். உன் நிந்தை புரட்டி போடப்படும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:23 யாக்கோபு விவிதமாக செய்கிறான். தன்னுடைய மனைவிமார்களையும் 11 பிள்ளைகளையும் யாப்போக்கு ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். பிரியமானவர்கள், அவனுடைய வாழ்க்கையிலே புற தேசத்திலே புறஜாதியாரிடத்திலே 20 வருடம் இருந்தான். அவமானங்களும் நிந்தைகளும் ஏமாற்றுதலும் அவனை சந்தித்தது. அவன் மாமனாரும் அவனுடைய மைத்துனர்களும் அவனை ஏமாற்றினார்கள். நிந்தையும் அவமான வார்த்தைகளை பேசினார்கள். அவன் 20 வருடம் கடந்து தன்னுடைய மனைவிமார்களோடும் பிள்ளைகளோடும் வருகிறான். யாப்போக்காற்றை கடக்கிறான். ஒரு பக்கம் ஏசா தன்னை கொன்று விடுவானோ என்று பயம். எல்லாரையும் கடத்தி விட்டு அவனுக்கு வெகுமதிகளை அனுப்பிவிட்டு தனித்து நின்றான். தேவன் அவனோடு போராடினார். அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி அடைந்தான். சூரியன் உதயமாயிற்று. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டு, யாக்கோபே உன்னை இஸ்ரவேலாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அவனும் நான் தேவனை கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயர் வைத்தான். பிரியமானவர்களே, நாமும் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைக்கிறார். தேவன் வருவார். நீ தேவனோடு ஜபத்திலே போராடு. உன்னை ஆசீர்வதிக்கும்படி கேள். அவனும் அப்படித்தான் கேட்டான், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி. நீ தனித்து போராடு. இரவிலே தனித்து போராடு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பேரை மாற்றுவார். உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எப்படி யாக்கோபு ஆசீர்வாதமாய் இருந்தானோ, அவனுடைய ஜனங்கள் பலுகி பெருகினார்களோ, உன்னுடைய சந்ததி இன்றும் அழைக்கப்படுகிறதோ, அப்படியே உன்னுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, தாவீது ஒரு நாள் தன்னுடைய மகன் அவனை எதிர்த்து வந்த பொழுது அவனும் யோர்தான் கரையோரத்திலே அவன் யோர்தானை கடந்து போனான். அங்கே பர்சிலா முதல பல ஜனங்களுடைய உதவியை அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நாமும் கடந்து போக வேண்டும். நமக்கு தேவனுடைய உதவி வேண்டும். நாம் தனித்து போராட வேண்டும். மூன்றாவதாக, நமக்கு மற்றவர்களுடைய உதவி வேண்டும். ஆகவேதான் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் எப்படி இயேசு விருத்தி அடைந்தாரோ அதுபோலும் நாமும் கேட்க வேண்டும், ஆண்டவரே மனித தயவில் நான் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி. அவன் கடந்து போன பொழுது மனிதர்களுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. மனிதர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள். அவன் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தான். வெற்றியோடு திரும்பி வந்தான். பிரியமானவர்களே, இன்றும் தேவன் 3 காரியங்களை வைக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் தனித்து ஜெபிக்கும் பொழுது. இரண்டாவதாக, அவர் யோர்தானிலே எப்படி ஜனங்களுக்கு ஆசாரியராக இருந்து உதவி செய்தார், அப்படியே பிரதான ஆசாரியராக உனக்கு பரிந்து பேசி உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, நமக்கு ஜனங்களுடைய உதவி கிடைக்கும். இந்த 3 காரியங்களும் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி தேவன் இன்று உன்னை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை இன்று வைப்பீராக. அவருடைய தடைகள் உடைந்து போகட்டும். அவர்கள் கடந்து போகட்டும். ஆசீர்வாதத்தை நோக்கி கடந்து போகட்டும். சந்தோஷத்தை நோக்கி கடந்து போகட்டும். சமாதானத்தை நோக்கி கடந்து போகட்டும். ஜெயத்தை நோக்கி கடந்து போகட்டும். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்க எங்கள் நல்ல பரமபிதாவே, ஆமென்.